நீரில்லா பாலைவனத்திலும் தேவநதியும் அன்பாய் பாயுதே. என் வறட்சியை மாற்றி செழிப்பாக்கிடும் விண்ணூற்றாய் பொங்குதண்ணீரே. என் வறட்சியை மாற்றி செழிப்பாக்கிடும் விண்ணூற்றாய் பொங்குதண்ணீரே. இயேசுவின் மர அன்பிதே, அதன் இன்பத்தை சொல்லாகுமோ. இயேசுவின் மர அன்பிதே, அதன் இன்பத்தை சொல்லாகுமோ. அது தூய ஜீவ தேவ அன்பே, இந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே. அது தூய ஜீவ தேவ அன்பே, இந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே. நீரில்லா பாலைவனத்திலும் தேவநதியும் அன்பாய் பாயுதே. தண்ணீரில்லா பாலைவனத்திலும் தேவநதியும் அன்பாய் பாயுதே. என் வறட்சியை மாற்றி செழிப்பாக்கிடும் விண்ணூற்றாய் பொங்குதண்ணீரே. என் வறட்சியை மாற்றி செழிப்பாக்கிடும் விண்ணூற்றாய் பொங்குதண்ணீரே. என் வறட்சியை மாற்றி செழிப்பாக்கிடும் விண்ணூற்றாய் பொங்குதண்ணீரே. இயேசுவே கிடபக்கரப ஷபல பரபன மங்கரபன ரபனாதுனா. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே பலப்படுத்தும் இயேசுவே, சுத்திகரியும் இயேசுவே, கழுவும் இயேசுவே. திடபக்கரவ் ஷபகத்திடங்கரபக்கத்திடங்கரபக்கலபான மங்கராதுடா. அதிவி சந்திரதம ரமஹ சங்கோரி பிலபவ் ஷபலப ரபன மனதுடா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இபரபல ரப ஷபகத்திட கரபகத்திட லபவ் சப்திட. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ரபவ் ஷபகத்திட ரப சபகத்திட கலபானி அந்துடா. Thank you Lord, we thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you Jesus, we praise you. O rabaw shabakatida bakarabaw sabala bankarabaniana mankatuda. காப்பாற்றும் இயேசுவே, பலப்படுத்தும் இயேசுவே, பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. கழுவும் ஐயா, கழுவும் ஐயா, கழுவும் ஐயா. Thank you Lord, we thank you Jesus. Stotram. Thank you Jesus, we praise you, we praise you, we praise you. Shapara bakara sabala bankara tipara bana rabana tuna. Jesus, Jesus, asirudi. Yes we tidara bala bakara ba shabala bakara bana tuna. We praise you, we praise you, we praise you, we praise you. Have renewed their strength. 6:30 மணியிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தருக்கு காத்திருந்தோம். Right from 6:30 till now we are waiting upon the Lord. அதுதான் காத்திருப்பு கூட்டம். That is the tarrying meeting. ஆகையால் இப்பொழுது அதன் விளைவாக கர்த்தர் நமக்கு புது பலனை தரப்போகிறார். Now as a result of this God is going to give us a new strength. ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். But before that God should cleanse us. இயேசுவின் இரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட The வேண்டும். blood of Jesus should be sprinkled upon us. நம்முடைய சிந்தனையில், நம்முடைய கண்களில், நம்முடைய நாவில், நம்முடைய எழுச்சிகளில் வந்ததான எல்லா பாவங்களை கர்த்தர் தயவாய் மன்னிக்க வேண்டும். The Lord should forgive us kindly all the sins that came in our thoughts, in our actions, in our emotions and in everything. நாம் கழுவப்படாவிட்டால்
நமக்கு அபிஷேகம் கிடைக்காமல் இருப்பது மாத்திரமல்ல, சங்கார தூதன் பக்கத்தில் வந்து நிற்பான். If we are not washed, not only we will be cleansed from our sins. Not only will we not receive the Holy Spirit. Not receive the Holy Spirit, but however the angel of death also will be along our side. அபிஷேகம் கிடைக்காதது மாத்திரமல்ல, சங்கார தூதன் பக்கத்தில் வந்து நிற்பான். Not only we will receive the anointing, but however the angel of death also will be standing beside us. வியாதிகள் வரும், sickness will come, பெரிய ஆக்சிடென்ட் மிஸ் ஆகும், and we'll be missed by an accident. ஏதோ சில போராட்டங்கள் நம்முடைய வீட்டில லைஃப்ல புதுசா வரும், and new struggles might come in our life or our family. அதனுடைய அர்த்தம் இயேசுவின் இரத்தத்தினுடைய பாதுகாப்பு நம்மை விட்டு போய் விட்டது. The meaning is the protection of the blood of Jesus is departed from us. ஆகையால் சீக்கிரமாக இயேசுவின் இரத்தம் நம்மேல் தெளிக்கப்படட்டும். So very soon let the blood of Jesus be sprinkled upon us. நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் இப்பொழுது நம் பக்கத்தில் இருக்கிறார். Our God who forgives our iniquities, he is near to us. இஸ்ரவேலில் அவர் சிந்தின இரத்தம் இன்றைக்கு இந்த ஹாலில் நம் பக்கத்தில் இருக்கிறது. And he who shed his blood on the land of Israel, even today it is very nigh to us. அது பக்கத்தில் இருக்க கூடாது, அது நம்மேல் தெளிக்கப்பட வேண்டும். It should not be beside us, but it should be sprinkled upon us. அந்த இரத்தத்தினால் உண்டாகும் சுத்திகரிப்பையும் பாதுகாப்பையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும். God should give us the protection and the cleansing by the blood. நாம் தேவனுக்கு சமீபமா இருக்கிறோம். We are very near to our God. நமக்கு சமீபமா இருக்கிற ஆண்டவரோடு ஒரு நிமிடம் நாம் ஒப்புரவாகுவோமாக. So God who is very near to us, let us reconcile with him. நாம் கோபப்பட்டது, எதிர்த்து பேசியது, முறுமுறுத்தது, கெட்ட வார்த்தை பேசினது, பொய் சொன்னது, இச்சையாய் பார்த்தது எல்லாவற்றையும் இயேசு மன்னிப்பாராக. Let Jesus forgive all our anger, all our iniquities and all the lust and all things that we have done. Let Jesus forgive us. நம்மை நீதிகரிக்கிறவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். He that justifies us, he is very near to us. ஒரு 2 நிமிடம் ஆண்டவரோடு பேசுவோமாக. For 2 minutes let us talk to our God. நாம் எங்கே தவறு இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும், ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோமாக. We know where we have missed, where we went away, so let us reconcile with our God. ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்போம். Let us start to talk to our God. பேசும்போது இயேசுவின் இரத்தம் அந்தந்த இடங்களில் பூசப்படட்டும். As we talk to God, let the blood of Jesus be sprinkled on the appropriate places. இந்த துருத்தி புதிய துருத்தியாய் மாற்றப்படட்டும். Let this bottle be renewed as a new bottle. நம்முடைய சரீரம் புதுப்பிக்கப்படட்டும். Let our body be renewed. நம்முடைய ஆத்துமா ஆவி புதுப்பிக்கப்படட்டும். Let our spirit and soul be renewed. பேச பேச இயேசுவின் இரத்தம் நம்மத்தில் தெளிக்கப்படுகிறது. As we talk, let the blood of Jesus is being sprinkled upon us. அறிக்கை பண்ணும்போது சுத்த மனசாட்சியை கர்த்தர் தருவார். When we confess, as God will give us a good conscience. குற்றப்படுத்துகிற சாத்தானை பார்த்து ஆண்டவர் நம்மை பற்றி சொல்வார், இவள் நீதிமான். And looking unto the Satan who accuses us, God will say such and such person is righteous. அதற்காக ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? For that let us pray in the presence of God for 1 minute. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவே, உம்முடைய குற்றங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தை எங்கள் மேல் தெளித்து இயேசுவே, பரிசுத்தப்பட்டவர்களாக உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா குற்றங்கள் தவறுகளை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே, ஐம்புலங்களினால், எழுச்சிகளினால், சிந்தனையினால் செய்ததான எல்லா தவறுகளை நீர் மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய இரத்தம் எங்கள் மேல் பூசப்படட்டும் ஆண்டவரே. நிறைவின் தேவன், விடுதலின் தேவன் நீர் எங்களோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீபாராபா ஷபலா ரத்த சங்காபாராதுரா. அப்பா, எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். எங்களை வந்திருக்கிறவர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. புதிய வல்லமை பெற்றுக்கொள்ள உள்ளங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவே. ஜீசஸ், thank you Lord, we thank you Lord. கிருபைத்தார், வல்லமைத்தார் இயேசுவே. எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், உம்முடைய வல்லமையோடு இறங்கி வாரும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்காய் காத்திருக்கிறோம். புதுபலன் அடைய நீர் உதவி செய்ய வேண்டும். செட்டைகளை அடித்து எழும்ப வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்களை மன்னியும் அப்பா, இரத்தம் பூசி சுத்திகரியும் அப்பா. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus. ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தும் இயேசுவே, எங்களை பலப்படுத்தும் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பாராக. Let God forgive our iniquities. ஆபேலின் இரத்தத்தை பார்க்கலும்
நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் நம்மத்தில் இருக்கிறது. And the blood which speaketh better things than that blood of Abel, it is in our midst. இப்பொழுது நம்மேல் பூசப்பட்ட இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். And the blood that was smeared upon us, it is a blood which speaketh good things. அது மன்னிப்பை கேட்கிற இரத்தம். That blood is a blood which asks forgiveness. ஆகையால் சாத்தானே குற்றப்படுத்த முடியாதபடிக்கு கர்த்தர் நம்மை நீதிகரிக்கிறார். So God justified us, even Satan cannot accuse us. இப்பொழுதும் கர்த்தர் அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். Even now God has given his holiness to us. இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை நிமித்தம் அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். Because of the faith that we have in Jesus, he has justified us. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசாயா 65 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். Let's read Isaiah chapter 65 verse 8. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்கள்ல நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க. Among the children of Israel many were spoiled. ஆனா ஒரு சின்ன கூட்டம் இருந்தாங்க. But however there was a small group. அந்த சின்ன கூட்டம் ரொம்ப பரிசுத்தம் கிடையாது, கொஞ்சம் ரசம் அவர்களுக்குள்ள இருந்தது. And even that little group was not holy, but however they had some little good thing in them. ஆகையால் ஆண்டவர் அதை அழிக்காதே என்று சொல்லுகிறார். And because of that God said, do not destroy them. அது அந்த ரசத்தை ஆண்டவர் ஆசீர்வாதம் என்று அழைக்கிறார். And God calleth that wine as blessing. ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். And because of that he says, I will not destroy them. நம்முடைய ஆண்டவர் பலவீனருக்கு ஆதரவு தருகிற தேவன். Our God is a God who helps the people who are weak. நம்முடைய இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மங்கி எரிகிறதான திரியை அணைக்க மாட்டார், நெருந்த நாணலை முறிக்க மாட்டார். And about our Jesus it is said, he will not break the bruised reed and he will not quench the smoking flax. ஒரு மரத்திலிருந்து ஒரு சின்ன குச்சியை எடுத்து உடைக்கும் போது சில நாறுகளில் அது முழுமையா முறிக்கப்படாதபடிக்கு சில நாறுகளில் அது தொங்கிட்டு இருக்கும். And if we take a stick or a branch from a tree, if we break it, some of the strands will come out and it will be hanging out. அது முழுமையாக பிரிக்கப்படாது. And it will not be totally split. அதுபோல தான் நெருந்த நாணல். And that is what the bruised reed. உடைஞ்சிருச்சு, ஆனா கீழே விழல, அவ்வளவுதான். ஏதோ தொங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் உயிர். It is broken, but however it is not totally broken, it is hanging on. ஏதாவது மரத்துல ஒரு உடைஞ்ச கிளை அப்படியே தொங்கிட்டு இருக்கு சொன்னா நம்ம அது இழுக்க தான் பாப்போம், அது சேர்க்க பார்க்க மாட்டோம். ஆண்டவர் சேர்க்கிறவரா இருக்கிறார். And if at all if we see any branch that is hanging on a tree, we will try to pull it down, but however God will not do so, he will try to join it. ஒரு மெழுகுவர்த்தியினுடைய நுனியில அந்த திரியில ஒரு சின்ன சிவப்பு கலர் நெருப்பு அணைஞ்சிருச்சு, அந்த புகையும் அந்த சின்ன அந்த டிப்ல ஒரு சின்ன சிவப்பு இருக்கு, அதை ஊதி அணைக்க தான் பார்ப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை திருப்பி பற்றி எரிய அவர் முயற்சி பண்ணுவார். If we take a candle also, if we see that we in that we'll see that red fire still there, we will try to put it out, but however God will try to burn it once again. அப்ப இது போல நமக்குள்ள நிறைய கெட்டு போன சுபாவங்கள், எதிர்மறையான சுத்திகரிக்கப்படாத தன்மைகள், உலகத்தினுடைய வல்லமைகள் நம்மை ஆளுகை செய்யலாம். So also in our life there are so many unsanctified nature and things that is very contradictory, and all the powers of the world might rule over us. ஆனால் ஒரு சிறிய ஒரு வெளிச்சம் இருக்கு, கொஞ்சம் ரசம் இருக்கிறது. But however there is a little light and a little wine in there. அது என்னது? What is that? நான் திருந்தணும், நான் பரிசுத்தமாய் மாறணும், ஆண்டவரை நேசிக்கணும், அப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்கிறது இல்லையா, அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. And that little feeling, realization where I need to be corrected, I need to be holy, I need to come back to the Lord, so that desires, God looks unto them and says, destroy it not. அதில் ஆசீர்வாதம் உண்டு, அதை அழிக்காதே. And he says there is a blessing in it, destroy it not. அது ரொம்ப பெரிய
பழுத்த பழம் அல்ல, ஆனா கொஞ்சம் ரசம் இருக்கிறது, ஆகையால் அழிக்காதே. It is not a fully ripened fruit, but however there is little wine in that, so he says destroy it not. அதில் ஆசீர்வாதம் உண்டு. There is blessing in it. அந்த நெரிந்த நாணல் தொங்கிட்டு இருக்கு, ஒரு நார் தான் இருக்கு, அந்த ஒரு நாரை ஆண்டவர் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். And that broken reed, it is hanging round with that single strand, but however God says destroy it not. அந்த மெழுகுபர்த்துடைய விளக்கு அணைந்து விட்டது, ஒரு சின்ன சிவப்பு புள்ளி மட்டும் தான் இருக்கு, அதை அவர் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். Even in that candle, that wick had a little fire, but God says do not destroy it. ஆகையால் ஒரு சிறிய தீ முழு காட்டை கொளுத்தி விடும் என்று வேதத்திலும் உண்டு, நமக்கும் தெரியும். அதே போல நமக்குள் இருக்க அந்த சின்ன பரிசுத்த ஆசை, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர வேண்டும், நான் மாற வேண்டும், அந்த சிந்தை இருந்தால் ஆண்டவர் சொல்வார் அழிக்காதே, இதை நான் கொளுத்த வேண்டும். As we know that little fire kindled the whole forest, it is written in the Bible, as well as we know it, so also if we have that little desire to be holy and be sanctified, God takes that desire and he says destroy it not. There is life in it and blessing in it. ஒரு முறை ஒரு சிஸ்டர் ஊழியத்தை விட்டு போறேன்னு சொன்னாங்க. Once a sister said she need to go out of the ministry. அமெரிக்காவுல in the America. இதுக்கு மேல என்னால ஊழியம் செய்ய முடியாது பாஸ்டர், நான் போறேன் நான். And she said, pastor, I cannot go forward anymore, I want to go out. பாஸ்டர் சொன்னா நீ போ. And pastor said, okay, you can go. ஆனா நீ போறதுக்கு முன்னாடி அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ரூம்ல போய் ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படினு சொல்லிட்டு போ. And before you go, just go to the fasting prayer hall and just kneel down and pray to the Lord, saying for 2 minutes, say unto the Lord, Jesus, I love you. அந்த சிஸ்டர் போய் அத 2 நிமிஷம் சொன்னாங்க. And that sister went there and she started to say, Jesus, I love you. For 2 minutes. For 2 minutes. அது பிறகு அந்த பாஸ்டர் கிட்ட வந்து பாஸ்டர் நான் போல பாஸ்டர் அப்படினு சொன்னாங்க. And after that she came to the pastor again and said, pastor, I will not go. விளக்கு அணைஞ்சு போச்சு, போறேன்னு சொன்னாங்க. And the fire was put out and she said she want to go. ஆனா நுனியில அந்த சிவப்பு புள்ளி இருந்தது. But at the tip there is a little fire, the redness of that fire. ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை அவள் கீழ்ப்படிந்து அந்த ரூமுக்கு போய் ஜீசஸ் ஐ லவ் யூ, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த சின்ன நெருப்பு மறுபடியும் ஒரு தீயாய் மாற்றப்பட்டது. And because she obeyed to that counsel and she had a little fire on the tip of it and she went into the fasting prayer and said, Jesus, I love you. Jesus took that little tip of that fire and made it a fire once again. பல போராட்டங்கள் மத்தியில், பல பின்மாற்றங்கள் மத்தியில், பல பிசாசுடைய எதிர்ப்புகள் மத்தியில் தான் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். And we are indeed seated here among so many struggles and so many resistance of the devil, we are seated here. ஒரு சிறிய யூதர்களுடைய கூட்டத்தை ஆண்டவர் பாதுகாத்தது போல, அவர்களை அழிக்காமல் பாதுகாத்தது போல, யார் யாரெல்லாம் நம் மத்தியிலே ஆண்டவரை விரும்புகிறோமோ, பரிசுத்தத்தை விரும்புகிறோமோ, மாற வேண்டும் என்று விரும்புகிறோமோ, சொந்த நிலவரத்தை பற்றி ஒரு பரிதாபம் இருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை அழிக்க மாட்டேன், உனக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது. As the God prepared a little group of people so that he might not destroy them, so also God is preparing us or protecting a little group who had a desire to be holy and to be sanctified. God looks unto them and says, destroy it not. இந்த மாதம் பிறக்கும்போது இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்திற்கு நமக்கு தந்தார். And at the beginning of this month, on the start of this month, God has given this verse. ஆகையால் இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். So God is desirous, according to this word, he desires to lead throughout this month. இயேசுவுடைய 12 சீஷர்களும் யூதர்கள் தான். And the 12 disciples of the Lord Jesus, they were also Jews. முதல் முறையாய் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும்போது அந்த பெந்தேகோஸ்து நாளில் 120 பேர் மேல் வீட்டாரில் காத்திருந்தார்களே, அவர்கள் அத்தனை பேரும் யூதர்கள் தான். And on the first day of the Pentecost, when the Holy Spirit was poured upon the people, the 120 people who were waiting on the upper room, they are also Jews. அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்களே, அவர்களும் யூதர்கள் தான். On that day 3000 people were baptized, they were also Jews. அவர்கள் தான் அந்த மீதியானவர்கள். And they are the remnant people. அவர்கள் முழு உலகத்தை கொளுத்துகிறவர்களாய் மாற்றப்பட்டார்கள். And they were made a people
people who were able to burn the whole world. அவர்கள் மங்கி எரிகிற திரி அல்ல, அவர்கள் தீப்பிடித்து அவர்கள் முழு உலகத்தை கலக்க ஆரம்பித்தார்கள். And they were not as a smoking flash, but however they were able to burn as a fire who can burn the whole world. அதில் ஒரு சீஷன் தோமா தான் சென்ட் தாமஸ் மவுண்ட்க்கு வந்து ஜீவனை கொடுத்தார். அதனால தான் நமக்கு இங்க ஒரு ஃபெய்த் ஹோம் இருக்கு. And out of them one apostle called St. Thomas, he came here and he laid down his life at St. Thomas Mount, and that is the reason that we have a faith home here as well. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. நான் மங்கி எரிகிறதான திரியாய் இருக்கிறேன். I am a smoking flax. எனக்குள் நிறைய குறைகள் இருக்கிறது. I do have so many shortcomings. ஆனாலும் நான் ஆண்டவரை விரும்புகிறேன். But however I do desire my God. அவருடைய பரிசுத்த I desire his holiness. நான் மாற விரும்புகிறேன். I desire to be changed. இதை விரும்புகிறவர்கள், ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், இதை அறிக்கை பண்ணுகிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இரண்டு கரங்களையும் உயர்த்துவோமாக. All those who desire, accept it, and they want to connect it, let us lift both of our hands in the presence of God. அந்த மெழுகுபர்த்தியில் ஒரு சின்ன நெருப்பை காண்கிறது போல அவன் நம்முடைய கரங்களை உயர்த்தின கரங்களை பார்க்கும்போது அந்த சின்ன நெருப்பை கர்த்தர் காண்கிறார். As God saw that little fire burning at the tip of that wick in the candle, so also God is looking up the lifted hands that we have lifted now. அவருடைய மனதில் இப்பொழுது பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. And in his mind there are so many thoughts running over. இவர்களை அழிக்காமல் எப்படி சேர்த்துக் கொள்ளலாம்? And how can I gather them without destroying them? அந்த பின்மாற்றம் உள்ள மனதிலிருந்து அவர்களை எப்படி வெளியே கொண்டு வரலாம்? How can I ever bring them out of that backslidden heart? மறுபடியுமாக யூதேயாவில், சமாரியாவில், எருசலேமின், உலகத்தின் பல பாகங்கள் இவர்களை சாட்சியா நிறுத்தும்படியாக நான் என் அபிஷேகத்தை எப்படி அவர்கள் மேல் ஊற்றலாம்? How can I pour out my anointing so that they might be witnesses to me in Judea, Jerusalem, in Samaria, and to the uttermost parts of the earth? நம்முடைய உயர்த்தப்பட்ட கரங்களை கண்டு இயேசு மகிழுகிறார். And God, Jesus, seeing the lifted hands, he is rejoicing. மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். He who does not put out the smoking flash, he is moving in our midst. இழந்து போன அபிஷேகத்தை புதிதாய் தரும்படி அவர் நம் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறார். He is walking in our midst so that he might restore the anointing that we have lost. நம்மை கொளுத்தும்படி அவர் கையில் நெருப்பில்லை, அவரே நெருப்பாய் இருக்கிறார். And so that he might burn us once again, not as a fire, but he as a fire is in our midst. அவர் பக்கத்தில் வந்தால் போதும் அந்த நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிக்கும். It is enough that he comes closer to us, we will be ignited. அந்த அபிஷேகம் உங்களை தொடும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் பக்கத்தில் வந்து விட்டார். And when the anointing touches us, you can realize that he has come near to you. யார் யார் அவர் சமீபமாக இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். And blessed are they who are closer to him. நீங்கள் கொஞ்சம் ரசம் உள்ளவர்களாக நெருப்பாய் மாறப் போகிறீர்கள். And you are going to become a fire, not as a little wine. ரமாஷமானா ரசக்கர பசனமா நெசோலமாய் சகோ நிமா சபாரியா லபக்கரமாரியா ரமங்கத்துரி யோனனங்கத்துரி ரமக்கரமாஷபக்கரமானாரா நிசதரமக்கரா சக்கபாலா ரசேலோ நெசியோ செரோ சபாரத்ரா. Jesus, Iramankarau Shabakati Dankaramankalaba, Pera Sabarati Ramankarau Shabala Rapara, Rasa Mankaratura Mana today. Yes, Jesus, yes, thank you, Lord, thank you, Jesus, thank you, Jesus. Thank you, Jesus. We praise you. Shabaraka Saba Nesolamna Hatta Rasimbo Rambasatia Estara Mahasibo Labarnahatura. Yes, Jesus. Shabakara Batidan Kalabana Matre. Thank you, Jesus. Shamakarama mana matre. Jesus, Sabara Baushabala Disati Dama. Tiki Samana Sarabakara Tura Sabara Turibira Sarat
Seberuatura. Yes, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Stotram, Jesus. Thank you, Jesus. Palapadu. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Sotra, Sotra. Thank you, Jesus. Praise. பலப்படுத்தும் இயேசுவே, சுத்திகரியும் இயேசுவே, கழுவும் இயேசுவே, வல்லமை தாரும் இயேசுவே. திடபக்கரபா ஷபக்க திடபக்கரபா திரா திரா சமானா சிரமா ஷமக்கரா துரா. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise. Thank you, Jesus. Praise. Yeshua. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Yeshua. Jesus. Yeshua. Jesus. Yeshua. Yeshua. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. பலப்படுத்தும் இயேசுவே, பரிசுத்தப்படுத்த வேணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஷடரங்னா ஹங்கரபா ஷபக்கத்திடா கரபங்கலாத்துடா. Thank you, Jesus. Praise. பலப்படுத்த வேணும் ஆண்டவரே. Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Jesus. Praise. Praise. Jesus. இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. சுத்திகரியும் ஆண்டவரே. Rabau shabakara bakatida kalabankara banyana mansura. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise, praise. நாம் இப்பொழுது என்ன பாடினோம்? What did we sing now? நான் ஒரு தண்ணீர் இல்லாத பாலைவனம். I am a wilderness, desert place where there is no water. ஒரு தெய்வீகமும் இல்லாமல் காஞ்சு போனவன். And we are a dry people without any divinity. ஆனால் என் வறட்சியை மாற்றி அவர் செழிப்பாக்குவார். But he shall make my barren state and he shall make me prosperous. நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் விண் ஊற்றாய் அவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். And he is as a heavenly spring. He is in our midst. பாருங்க, உபத்திரவ காலத்தில் ஆலயம் இஸ்ரவேல் தேவாலயம் கட்டப்பட போகிறது. And in the tribulation period the temple of the Lord is going to be built. அது தேவாலயம் தான். It is indeed the temple of God. ஆனால் அதுல முதல்ல வரப்போது தேவன் அல்ல, அந்தி கிறிஸ்து தான். But the person to come first in that place, it is not God but it is the Antichrist. பாழாக்குகிறவன். And he is a person who make desolate. அந்த ஆலயமே பாழாய் போக போகிறது. And the temple itself, it is going to be desolate. ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். But God will not leave it as அதே it is. ஆலயத்தை அவர் சுத்திகரித்து And he will sanctify the temple. நம்முடைய இயேசு கிறிஸ்து எழுத்தின் பிரகாரமாக அதே ஆலயத்தில் ராஜாதி ராஜாவாய் வந்து தங்க போகிறார். And our Lord Jesus Christ, literally he is going to come into that same temple and he is going to reign as the King of Kings. ஒருவேளை நாமும் பாழாய் போனவர்களை போல் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் வைராக்கியமுள்ள தேவன் விட மாட்டார். But we also are being seated as a people who are desolate, but God also who is zealous, he will not leave us like that. நமக்கு நம்மை பற்றி கொஞ்சம் கவலை இருந்தால், கொஞ்சம் ரசம் இருந்தால், கர்த்தர் நம்மை பற்றி அதிக கவலை உள்ளவரா, அதிக வைராக்கியம் உள்ளவரா இருக்கிறார். If you have a little worry and little worry about ourselves, God is more than, he will be more zealous over us. அந்த ஜீவன் நதி நம்மத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. That living river, it is flowing in our midst. பாலைவனம் பாலைவனமாய் இருக்காத நீரூற்றாய் மாறப்போகிறது. The desert will not be a desert anymore. It is going to be our asset. விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து இப்பொழுது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். Out of him that believeth, out of his belly shall flow rivers of living water. அது உனக்குள் வருவது மாத்திரமல்ல, உன்னிடத்திலிருந்து மற்றவர்களை சந்திக்க போகிறது. Not only it is going to come in you, but through you and from you it is going to touch others as well. Shamara Satirankarama E Sakaramana Sanjari Boria Sakaratura Sabaria Bau Sepole Nanjore Zopara Tiramau Shabakatia Sakaratura
you, Lord. Thank you, Jesus. Yeswe. O Ramankara Sabakara Bakala. Ni Mankaraba Shabakatina. Ni Sabo. Zapa. Tiraba Shabaratura. Thank you, Lord. Thank you, Lord. Ni Mankara Shabala Bakara Mankara Banatuda. Yeswe, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Praise. Shida Rabakaraba Sabala Barabala Tuda. Nambara Sabala Mankara Tuda. Yeswe, Jesus. Stotram, Yeswe. Stotram, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Tira Mausha Mankara Mankara. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, we. Thank you, Jesus. Praise, praise. Stotram, yes, we. Stotram, yes, we. Stotram, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பலப்படுத்தும் இயேசுவே, வல்லமை வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், விடுதலை வேண்டும் ஆண்டவரே. Thank you, Jesus. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Tinamau Shamara Tura Shamara Tura. Tirau Shamara Tura. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Stotram. Yes, Jesus, yes, thank you, Lord. Tuda bakara bausha bakara bantidankara. Mesora bala shabala bakara bana mankara tuda. Yes, Jesus, yes, Jesus. Stotram, yes, Stotram, yes, Nira bausha bakatidankala bani anamantuda. Thank you, Jesus. Praise you. Thank you, Jesus. Praise. Thank you, Jesus. Thank you, Jesus. Shidara mankara 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 mana rakanama. Yes, Jodra, 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 Jesus, yes, கவனியுங்கள். சில நேரத்தில் அரசாங்கம் இலவசமான லோன், இலவசமான பணம், இலவசமான சைக்கிள் இப்படி எல்லாம் கொடுக்கிறார்கள். Sometimes the government they give freebies like free loan, free money and free bicycles and so on. இலவசமான படிப்பு and free education. பரலோக ராஜ்யம் இரக்கமுள்ள ராஜ்யம். The heavenly kingdom is a merciful kingdom. போன ஊழல் நிறைந்த அரசாங்கங்களுக்கு இப்படி சலுகை கொடுக்க தெரியும் என்றால் தேவன் அப்படி இரக்கமுள்ளவராய் நம்மத்தில் இருக்கிறார். If the government which is corrupted can give so many freebies, how much more our God is so merciful to give us the kingdom. இன்றைக்கு கர்த்தர் இலவசமாக அபிஷேகத்தை தருகிறார். And today God is giving that anointing freely. இதை பெற்றுக்கொள்ள எந்த தகுதியும் தேவையில்லை, தாழ்த்தினால் போதும் கர்த்தர் அதை தருவார். To receive that we did not have any eligibility, it is enough that we humble ourselves. நீ காய்ந்து போன பாலைவனமாய் இருக்கலாம், கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். You might be a dry desert, but our God is able to fill you. பின்னாடி ஓரத்தில் மறைந்து தலை குனிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் உன்னை நிரப்ப போகிறார். You might be at the back end, you might be bowed down and seated, but God is able to fill you as well. கர்த்தர் உன்னை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் உன்னை மாற்ற போகிறார். God is going to make you as a watered garden and a fountain of water. Shadwar Ramastankara Bazatri Albara Mounsara Tira Maushama Karamani Ature. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Surabakara Shabalabana Mankaratna. Thank you, Jesus. Praise, praise, praise. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, we. Yes, we. Jesus.
Thank you, Lord. Thank you, Jesus. Shama sinatina kasunkabarito. Swana riboliva sakuri mina karamani atura. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Bashabakara mankatida kalama shabakatida kalamankara. Tiga samani tike simana ratu. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Yes, Jesus. Yes, Jesus. Rambala bangna haga dira sigala ga rahasanko rabana. Yeda rasi ramana manka rabala bani ana manka today. Yes, Jesus. Yes, thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Jesus. Yes, Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. Yes, thank you, Jesus. Allah படுத்த மாண்டவரே பரிசுத்தம் தாரும் இயேசுவே. ஜீசஸ் ஸ்தோத்திரம் இயேசுவே. ஜீசஸ் Thank you, Jesus. Thank you, Jesus. பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. உயிர்ப்பையும் காப்பாற்றும் உயிரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. சனராபல பௌஷபகத்திட கரபகல பகரபான மங்கத்திடே. இயேசுவே. ஜீசஸ் இயேசுவே. ஜீசஸ் Jodra. Thank you, Jesus. 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 Yes, praise. Shabarab dalankara gara sagala karara satalankara bana mankatde. Thank you, Jesus. Praise. Thank you, Lord. கிருபை வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும். இயேசுவே. Jesus. I'm moving in our midst so that I might quicken the dry bones. I'm going to make all the dry bones through my spirit as a great army. In your life, you are in a dry state. My child, I'm going to make you prosperous. I'm going to make your bitter life as sweet, says the Lord. Amen. Urabau shabda nankara sabaka labana mantara siatara
Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கப்போ கண்களை மூடி கேளுங்க, யாரும் கண்களை திறக்க வேண்டாம். We are going to read, hear a verse being read, do not open your eyes. ஏசாயா 51 அதிகாரம். Isaiah chapter 51. அநேக வருஷங்களுக்கு முன் பாஸ்டர் எம்டி தாமஸ் அடிக்கடி சொல்வாரே, பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனாராம். And as Pastor M.T. Thomas would often say about Pastor A.C. Thomas, he went to a land of Israel. அந்த பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனார் 1964 ஆண்டில். In the year 1964, Pastor A.C. Thomas, he visited the land of Israel. அப்போ இஸ்ரவேல் தேசம் பாழா இருந்ததா, ஒரு செடி ஒரு பசுமையும் இல்லை, ஒரு பழமும் இல்லையா. And at that time the land of Israel was very desolate. It was where there's no trees, no fruit bearing trees, no flowers whatsoever. அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு பாஸ்டர் சென்றார். And he went to a university at the land of Israel. அங்க ஒரு ப்ரொஃபசர் இருந்தார். And there was a professor there. அந்த ப்ரொஃபசர் கிட்ட பாஸ்டர் கேட்டார், ஏன் இப்படி ஒண்ணுமே விளையறது இல்லை இஸ்ரவேல் தேசத்துல. And he asked the professor, pastor asked the professor saying, why there is nothing growing in the land of Israel. அப்ப அந்த ப்ரொஃபசர் குனிஞ்சு மண் எடுத்து கையில இருந்து அதை அப்படியே மேல இருந்து கொட்டி, சார் இதுல என்ன சார் விளையும் அப்படின்னு கேட்டார். And then that professor, he took a handful of mud, bowing down, and he lifted up his hands and poured it down and said, sir, what do you think, can anything grow from this? எங்க நாட்டுல ஏதாவது விளையணும்னா நாங்க கப்பல்ல மண்ணை இறக்குமதி செய்றோம் அப்படின்னு சொன்னாரு. And he said, if at all we have to cultivate anything in our land, we have to import mud sand from outside. அதே பாழாய் போன இஸ்ரவேல் தேசத்துக்கு 4 வருடம் கழித்து இதே பாஸ்டர் ஏசி தாமஸ் அவர்கள் சென்றாராம். And to the same land of Israel, the same pastor, after 4 years he went again. அப்பொழுது அவர் கண்ட காட்சி ஆச்சரியமா இருந்தது. And then the scene that he saw, it was something astonishing. தோட்டங்கள் இல்ல, ரோட்ல ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. And it is not in the garden, but on the either side of the road there were orange trees, apple trees, and so many fruit bearing trees. 4 வருஷங்களுக்குள்ளாக அப்படி ஒரு செழிப்பு உண்டாகி விட்டது. And within 4 years it was so much prosperous. இன்றைக்கு இஸ்ரவேல் அந்த சின்ன நாடு, அடிக்கடி நம்ம பார்த்திருக்கோம், சின்ன நாடு, அது ஐரோப்பாவின் பழக்கூடை என்று அழைக்கப்படுகிறது. And we all know about the land of Israel. It is very tiny, but it is called the fruit of the whole land of Europe, basket of Europe. Basket of Europe. அப்போ இப்போ கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்க நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Now we are going to hear the verse of the promise of God. 3ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read verse 3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இந்த வசனம் இஸ்ரவேல் தேசத்தில் நிறைவேறி விட்டது, இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. And this verse is being fulfilled in the land of Israel, and it is going to be fulfilled in our life as well. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசினது போல அவர் நம்மை உயிர்ப்பிக்க போகிறார். And as the Spirit of the Lord spoke to us, He is going to quicken us. அநேகர் மேல் ஏற்கனவே அபிஷேகம் இறங்கி விட்டது. And among many already the anointing has come down. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், அவிசுவாசிக்க வேண்டாம், கர்த்தர் இந்த நிலவரத்தை மாற்றுவார். If there are little few more people, do not be unbelieving, but let the anointing of God descend upon you. அபிஷேகத்தை தந்து ஏதேன் தோட்டத்தை போல நம்மை மாற்றுவார். He will give us a new anointing, and He will change us the Garden of Eden. கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் வைராக்கியம் உள்ளவர். God is not respecter of person, but He is a zealous God. அவர் உன்னை விட மாட்டார், நீ அவரை விடாதே. He will not leave you, so you do not leave Him. அவரோடு சண்டை போட்டு பற்றி கொண்டு இந்த அபிஷேகத்தை பெறுவாயா? Fight with Him and receive this anointing. அப்பொழுது நீ செழிப்பாய். Then thou shalt be prosperous. அப்பொழுது நீ பிழைப்பாய். Then thou shalt live. அப்பொழுது நீ சேனையாய் மாறுவாய். Thou shalt become an army. உன்னை கொன்று போட்டவனை நீ கொன்று போடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And God is saying that you shall kill them that kill you. சபாரா துரா பாரா துரா திரா ஷபாரா துரா. Thank you Lord. Thank you Jesus. Tida bakara shabaka tida istana mari sabara thura estoriba. Thank you Lord. தண்ணீர் இல்லப்பாலே என்னிலும்
தேவநதியும் அன்பாய் பாயுதே தண்ணீரெல்லாம் பால நீரும் தேவநதியும் அன்பாய் பாயுதே என் வறட்சி மாற்றி செழிப்பாக்கிடும் என் ஊற்றாய் பங்குது நீரே என் வறட்சி மாற்றி செழிப்பாக்கிடும் என் ஊற்றாய் பங்குது நீரே தண்ணீரெல்லாம் பால நீரும் தேவநதியும் அன்பாய் பாயுதே ஆமென் ஹல்லேலூயா சமாரா சிபாலா கரமானாதே என் வறட்சி மாற்றி செழிப்பாக்கிடும் என் ஊற்றாய் பங்குது நீரே என் வறட்சி மாற்றி செழிப்பாக்கிடும் என் ஊற்றாய் பங்குது நீரே என் வறட்சி மாற்றி செழிப்பாக்கிடும் சபரா துரா கோபிலா துரா சிபம் கப்பாரிஸ் பலா நசோரி பிலா கமாரா துரா Tirama kamana sabara thura tira samara thura Sibana mare kula mankara saba tira maushama katiran karama katiran kasabari ato nima sabari bana sabara batura iswana mankori binanka sankuri binambala iswara maruba simara karabala ture Thank you, Jesus. Jesus. Shamdrazina Dharmisora Bakulbara Sankora. Izina Rama Simara Turamara Tura. Malabang ng tagas-taga parasya. My child whom I love,
My child who is saying that I am weak and I am weak. My child who is saying my whole life is a failure. It is not I, the God who brought Moses, who is of stammering lips, before Pharaoh. Is it not I, the God who made Elijah, who is fearing of Jezebel, and I brought him before Ahab? It is not I, the God who made Peter, who denied me thrice, and I made him to perform many miracles. So what is your weakness before me, my child? If you yield yourself, there is nothing impossible for me. Oh, Rabba Shitraga Marka Sankara Tuda Merambahas Mahoria Balabanyam Tuda Namaraba Shamara Tura. Jesus. Shabbat Pasantra Sabal Karaba Sabana Mankatuda Rakala Bana Tuna is Balora Mazedulak Bajana Mara Tuna Riba Selbora Mahazula Banyana Mankala Banam Tuda Niba Bara Swana Mankala Banyam Tudan Karaba. My church. Do you desire the thing that I desire in you? I desire to perfect you. Will you submit yourself? You need to preserve your holiness. Do not profane my temple. With holiness you need to meet me, said the Lord. Jesus. Shabda Rankara Bankala Bana Mankatuda நிச்சயமாக முடிவுண்டு நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. Surely there is an end, our hope will not be cut off. நிச்சயமா இந்த பாலைவனம் இந்த வனாந்திரம் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றப்பட போகிறது. Surely this desert and wilderness, it is going to be changed as the Garden of Eden. பாழாய் போனவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில் எடுத்து அவருடைய சிங்கார மனவாட்டியாய் மாற்றும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. When God will change all the people's life which has become wasted and is going to change as his garden, then his name shall be glorified. விழுந்து போன மனுஷர்கள் பூரணமாக்கப்படும் போது அவர்கள் நித்தியமாய் கர்த்தருக்கு துதி செலுத்துவார்கள். And the fallen men, when they are going to be exalted and glorified, his name, it is going to be a praise for everlasting. இப்பொழுது நாம் பாபிலோனில் இருக்கிறோம்.
Now we are indeed in Babylon. ஆனால் மகிழ்ச்சியும் களிப்போடும் ஆனந்த களிப்போடும் நாம் மறுபடியும் சீயோனுக்கு திரும்ப போகிறோம். But now we are going to return to Zion with joy and gladness. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறது. And sighing and all tears is going to go away. கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கும் காலம் சமீபமாய் வந்திருக்கிறது. The day that the Lord is going to wipe our tears, it is coming very nigh. ஆகையால் சலித்து போய் ஓடி போகாதே. So do not become vexed and do not run away. கர்த்தருடைய அன்பில் வேரூன்றி நிலைகொண்டிருப்போமாக. Let us be steadfast and rooted in the love of God. நம்முடைய பிரயாசத்தின் பலனை புசிக்கும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. The day that we are going to eat the fruit of our labor, it is coming very nigh. செத்து போன நம்மை கொண்டு ஒரு சேனையாய் நம்மை மாற்றி சத்துருவை பழி வாங்கக்கூடியதான காலம் சமீபமாய் வந்திருக்கிறது. The day that is coming where we who are dead, he is going to make us an army so that we might take a revenge of our enemies. அதுவரைக்கும் சோர்ந்து போகாமல் நாம் கண்ணீரோடு விதைத்துக் கொண்டே இருப்போமாக. So till then let us not be discouraged and let us sow with tears. நாம் கம்பீரமாய் அறுக்க போகிறோம். We are going to reap with joy. ரபௌஷபலா பத்துதங்கரபா இத்ராதாரா சங்கரபௌஷபா நம்மகர்பலாதுதா குர்பாஸ் பன ஹங்குரிபில மௌசபானியானா மங்கதுதா. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. உரப்தலங்கரபௌஷபானா மங்கதுதா. Thank you Jesus, thank you Jesus. இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாலிபர் முகாம் வரும் வரைக்கும் நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு வாலிபர் முகாம் தான். Till the youth camp, our project point for the next 2 months will be for the youth camp. ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒவ்வொரு குறிப்பை சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் அல்லது ஜெபிக்க போகிறோம். And at every prayer we are going to pray or praise for one particular point. போன வருஷம் ஒரு அதிசயம் நடந்தது. Last year there was a miracle happened. யூத் கேம்புக்கு முந்தின நாள் வரைக்கும் மழை, பெரிய மழை. Till the start of the youth camp, the previous day there was heavy rains. வெள்ளம் பொங்கி வந்தது. And the floods were increasing. திடீரென்று புதன்கிழமை பார்த்தால் தண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டது. Suddenly when we saw on the Wednesday, every waters were abated. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி மறுபடியும் மழை. And after Sunday night there is again heavy rains. 4 நாள் மட்டும் ஆண்டவர் நமக்கு ஒரு இடைவெளியை கொடுத்தார். And just for 4 days God gave us a break. அல்ல கர்த்தருடைய இரக்கம் தான். It is only the mercies of God. ஆனா இந்த வருஷம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் வராதபடிக்கு கர்த்தர் முன்னாடியும் பின்னாடியும் இயற்கை அனுகூலமாக்க வேண்டும். So this year the same should not happen. God should preserve both prior to that and after that. வெளிநாட்டிலிருந்து வந்த நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள். And many people who came from abroad, they were affected. அதனால இந்த வருஷம் அவர்கள் வராமல் இருக்க கூடாது. And because of that they should not hesitate to come this year. 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us we are going to offer 100 praises. கர்த்தர் இயற்கை அனுகூலமாக்கி தர வேண்டும். The Lord should make us favorable conditions. நமக்கு குளிரா இருக்கிறது சிலருக்கு சூடா இருக்கும். நார்த் ஈஸ்ட்ல இந்த நாகாலாந்துல வர்றவங்க வெளிநாட்டுல வந்தவங்களுக்கு இதுவே சூடா இருக்கும். And we might feel the climate is very cold, but people who come from northeast and northern countries, they will feel the heat here. ஆக நல்ல இயற்கை காற்றை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். God should give us a favorable breeze. ஆனால் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். But however God should protect so that it might not rain. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். For that let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
சோத்ராம் 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். போன வருஷம் மவுண்ட் கன்வென்ஷன்ல மழை பெய்யவில்லை. Last year at Mount Convention it was not raining. நாம் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணினோம் அதற்காக. And we indeed offered so many praises for that. ஏனா அதுல தண்ணி நிக்கும் அந்த கிரவுண்ட்ல. Because we know if it rains the waters will settle there. இப்போ பல வருஷங்களுக்கு முன்பாக இங்க ஊழியம் செய்ததான பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவர்கள் ஒரு விசுவாசிகிட்ட சொன்னார், பரவாயில்லையே ஜெயிச்சிட்டீங்களே அப்படின்னு. And Pastor Andrews, who was serving here so many years ago, he said, you are indeed got the victory. அப்போ அவங்க கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? And then that believer asked, Pastor, why do you say that? அவர் சொன்ன மழை பெய்யாத முதல் மவுண்ட் கன்வென்ஷன் இதுதான் என்று சொன்னார். And he said this is the first Mount Convention where it did not rain. அப்போ நாம் ஸ்தோத்திரம் பண்ணினால், நாம் ஜெபித்தால் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். And so if we praise and pray, God indeed hearkens to that. யூத் கேம்ப்ல மழை பெய்யாதபடிக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும். So God should have mercy upon us so that it might not rain during the days of the youth camp. நாம் ஸ்தோத்திரம் பண்றதுனால அவர் நிறுத்த மாட்டார், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடியால் அவர் நிறுத்துகிறார். It is not that because we praise he will stop the rain, but because he is so merciful he will stop it. அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 10 மணி ஜெபம் உண்டு. We have the 10 p.m. night prayer. நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறதுனால 11:45 வரைக்கும் தான் ஜெபம். And because we have a morning service at 8 a.m. we'll have till 11:45 p.m. ஆகியால் ஜெபிக்க விரும்புகிறவர்கள் வசதி இருந்தால் தயவு செய்து வாங்க, எங்களுக்கு ஜெபிக்க ஆட்கள் வேண்டும். So all those who desire to pray, if you have all the favorable conditions, please come and pray. We indeed need people to pray. சில faith homes-ல ஜெபம் குறைந்திருக்கிறதுனால faith home-ல பிசாசு நிறைய ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. In some of the faith homes, because the prayer has come down and the devil is reigning over the faith home and there are so many problems. Mount faith home பாதுகாக்கப்பட வேண்டும். Mount faith home should be protected. அப்படி ஏதாவது பிசாசு இருக்கும் என்றால் அது வெளியே போக வேண்டும். If at all there are any devils likewise, it should go away. ஒரு சிஸ்டர் சொப்பனத்துல பார்த்தாங்க 2-3 பாம்பு நம்முடைய faith home-ல சுத்திட்டு இருக்கு. One sister, she had dreams of 2 serpents that is coming around her faith home. அதெல்லாம் வெளியே அனுப்ப வேண்டும். All these should be driven out. அதற்கு ஜெபிக்கிறவர்கள் வேண்டும். For that we need people, men of prayer. அதை தயவு செய்து வாருங்கள். So please do come. ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா.